Many years ago, அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக, that was when I was in my 30s. நான் என்னுடைய 30வது வயதுகள், அந்த 30 31 அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில attended a wedding of a very wealthy woman family. ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் சகோதரி ஒருத்தங்க அவங்களுடைய குடும்பத்தினுடைய திருமணத்தை நாங்கள் போய் கலந்து கொண்டோம். Next day, the train to Chennai was 4 o'clock. அடுத்த நாள் எங்களுக்கு சென்னைக்கு வரக்கூடிய ட்ரெயின் சாயங்காலம் 4 மணிக்கு. So meantime, from morning till that time we were free. அந்த காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நாங்கள் ஃப்ரீயா இருந்தோம். So pastor he planned to go and meet his friend who was a pastor in that area. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் என்னுடைய நண்பராய் போதகராய் இருக்கக்கூடிய ஒருவரை சந்திப்பதற்கு நாங்கள் திட்டம் போட்டோம். So before leaving, that auntie, a wealthy woman, she called me to her home. அந்த ஐஸ்வர்யமான அந்த சகோதரி நாங்கள் பிறப்பறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு எங்களை அழைத்தார்கள். So and also she heard that we are going to meet his friend, so she arranged a mini van for us. So நாங்க இவருடைய நண்பர் பாஸ்டரை பார்க்க போறோம் கேள்விப்பட்டதனால எங்களை கொண்டு போய் அவங்க வீட்ல விடுறதற்கு ஒரு வண்டியை ஏற்பாடு பண்ணி கொடுத்திருந்தாங்க. So it was அதே மாதிரி வீட்லயும் கூப்பிட்டு ஏதோ பேசுறதுக்காக கூப்பிட்டாங்க. So it was 1 hour travel. 1 மணி நேரம் அந்த பிரயாணம். Okay, so before leaving, this auntie, she called me to her bedroom. அவங்களுடைய வீட்டுக்கு அழைத்து அங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க. So there were a few pattu sarees on the bed. அந்த பெட்டும் ஃபுல்லா பட்டு சாரி இருந்தது. So she told me, you select any one, you take any one. அங்க இருந்த எல்லா சாரியை காமிச்சிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. So I took the color which I didn't have. எனக்கு இல்லாத ஒரு கலர் அதை நான் அதுல இருந்து எடுத்தேன். You see, this lady was so rich that every Sunday when she comes to church, she wears a pattu saree that ranges from 40 to 60,000. அந்த சகோதரி ரொம்ப ஒரு பெரிய ஐஸ்வர்யமான சகோதரியா இருக்கிறதுனால சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரும்போது ஒரு 40,000 60,000 இந்த ரேஞ்சில் தான் அவங்க ஒரு பட்டு சாரி கட்டிட்டு வருவாங்க. That was simple for her. அது அவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு நிலை. Now I was so happy. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். I took the box. அந்த பெட்டியை அந்த பட்டு சாரி நான் எடுத்துக்கிறேன். I was hugging and thanking God and praising God in my mind. என் மனதில் ஆண்டவரே இந்த ஒரு நல்ல ஒரு சாரி ஒன்று கொடுத்தீங்களே அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். If you were there, you would have seen all my teeth. நீங்க ஒருவேளை அங்க இருந்தீங்கன்னா என் பல்லு எல்லாமே நீங்க பார்த்து எண்ணி இருக்கலாம். So I was so happy because you get a very original pattu saree. It is not a fake one. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஒரிஜினலான பட்டு. And it was a new one. She got it for her daughter. So there were few on the bed. அவங்களுடைய மகளுக்காக வாங்குனதுல ஒண்ணை இவங்களை எடுத்துக்க சொல்லிட்டாங்க. So I said goodbye to that auntie. I was smiling, I was happy. I left the house. ரொம்ப சந்தோஷமா அவங்க எங்களை வழி அனுப்பினாங்க. நாங்களும் அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு சந்தோஷமா நாங்க அங்க இருந்து கிளம்பினோம். Now she arranged a van for us. இப்போ எங்களுக்கு ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாங்க எங்க பாஸ்டர் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறோம். Now what happened? I was holding the box. நான் கையில அந்த பாக்ஸ் வச்சிட்டு இருக்கேன். As my feet touched the van, அந்த வேனுக்குள்ள ஏறதுக்கு என் கால் வைக்கும்போது one voice came. ஒரு சத்தம் என் காதுக்கு வந்துச்சு. Give this pattu saree to that pastor wife. இந்த பட்டு சாரிய அந்த பாஸ்டர் வைஃப்க்கு கொடு. Suddenly my face went down. உடனே என் முகம் அப்படியே சுருங்கி போச்சு. You can't see all my teeth. இப்போ என் பல்லெல்லாம் பார்க்க முடியாது. Immediately in my mind voice I said, get away Satan. You doesn't want me to be happy. உடனே மனசுக்குள்ள ஒரு சத்தம், அப்பாலே போ சாத்தானே, நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? So I hugged the pattu saree box. I went inside, sat down and we started traveling. இந்த பட்டு சாரி பாக்ஸை நான் பிடிச்சிக்கிட்டு அந்த வேன்ல ஏறி உட்கார்ந்தோம். நாங்க எல்லாம் கிளம்பி அங்க பாஸ்டர் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறோம். Then as we were traveling, I thought this voice must be God. நான் கிளம்பி போயிட்டே இருக்கும்போது மைண்ட்ல நான் மறுபடியும் யோசிக்கிறேன், இந்த சத்தம் கர்த்தருடைய சத்தமாகத்தான் இருக்க வேண்டும். He is the only one who asked me to do the good things, not Satan. ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்மள நன்மையை செய்ய சொல்வாரு. பிசாசு ஒரு நாள் நன்மை செய்ய நம்மள தூண்ட மாட்டான். Suddenly I become selfish. திடீர்னு எனக்கு ஒரு என்ன சொல்லுது, சுயநல காரியாய் நான் மாறினேன். I opened the box. நான் பாக்ஸை திறந்து பார்த்தேன். I unfolded the pattu saree, saw under the sunlight. அந்த வெளிச்சத்துல பட்டு சாரியை ஓபன் பண்ணி பார்த்தேன். It was beautiful and attractive. ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. And I started arguing with God. ஆண்டவரோடு கூட ஒரே வாக்குவாதம்.
I said, rarely I get this type of gift. ஆண்டவரே இந்த மாதிரி எனக்கு யாரும் gift கொடுக்கறதா ரொம்ப ரேரா தான் கொடுப்பாங்க. I am in my full time ministry, I am not working. நான் வந்து முழு நேர ஊழியத்துல இருக்கறேன், நான் வேலை செய்யல, சம்பாதிக்கல. There are a lot of rich Christian people in this area. இந்த ஏரியாவுல நிறைய கிறிஸ்தவ பணக்கார கிறிஸ்தவ குடும்பத்தார் இருக்கிறார்கள். Can't you tell them? ஆண்டவரே அவங்களுக்கு சொல்லிருக்கலாம்ல. Why me? ஏன் எனக்கிட்ட சொல்லி அவங்களுக்கு கொடுக்க சொல்றீங்க? Then suddenly God put a incident that happened when I was in my 20s. நானு இது 30வது வயசுல நடக்குது, 20வது வயசுல நடந்த ஒரு சம்பவத்தை அந்த நேரத்துல ஆண்டவர் என் மனசுல போடுறார். That was the time when Taylor was 1 year old. அந்த டைம்ல டெய்லாக்கு 1 வயசு. So from the church where we were assisting, நாங்க ஒரு சபையில உதவி போதகராக இருந்தோம். so as a team we went to Punjab. அந்த சபையில இருந்து எங்களை பஞ்சாபுக்கு ஊழியத்திற்கு கூட்டிட்டு போனாங்க. 3 days meeting got over. 3 நாள் கூட்டம் நடந்து முடிந்தது. On the 4th day they took us to Delhi market. நாலாவது நாள்ல டெல்லிக்கு எங்களை கூட்டிட்டு போய் அங்க டெல்லியில இருந்து நாங்க கிளம்பி வர போறோம். So we were doing shopping in Delhi. டெல்லியில அங்க கடை தெருவுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் நாங்க ஷாப்பிங் பண்றோம். So there it was very cheap, they say. சில பொருட்கள்லாம் ரொம்ப சீப்பா கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால அங்க போனோம் அந்த தெரு மார்க்கெட்டுக்கு. So I planned to buy 3 bed sheet sets. சோ எங்க குடும்பத்துக்கு எங்க வீட்டுக்கு 3 பெட்ஷீட் செட், பெட்ஷீட் பில்லோ கவர் சேர்ந்த மாதிரி 3 செட் வாங்கணும்னு என் மனதுல வச்சிருக்கிறேன். So it was a very best cotton. நல்ல துணி, நல்ல குவாலிட்டியான ஒரு துணி அங்க கிடைக்கும் சொன்னாங்க. So I got one for my mummy. ஒன்னு எங்க அம்மா வீட்டுக்கு வாங்குனேன். 2 set for me. 2 செட் எங்க வீட்டுக்கு வாங்குனேன். So as I was selecting, நான் இத பாத்துக்கிட்டே இருக்கும்போது suddenly a voice said, திடீர்னு ஒரு சத்தம் என்கிட்ட சொல்லுது, get a bed sheet for that pastor also. எங்க கூட வந்த ஒரு பாஸ்டர், அவரும் எங்க கூட அந்த கடத்தருக்கு வந்திருக்கிறாரு. அப்ப அந்த சத்தம் சொல்லுது, அந்த பாஸ்டர் குடும்பத்துக்கும் ஒரு பெட்ஷீட் செட் எடுத்து கொடு. I was selecting the பெட்ஷீட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். Suddenly I turned around, behind me on the opposite side, one pastor was there, was in our team. எங்க டீமோடு வந்த ஒரு உதவி போதகர், அவர் அந்த பக்கம் நின்னுட்டு இருக்காரு. I saw him. அவரை பார்த்தேன். He was touching and looking at the bed sheets. அவர் அந்த பெட்ஷீட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. But he didn't buy anything. ஆனா அவர் எதுமே வாங்கல. He can't afford to buy. அவரால வாங்க முடியல, பணம் இல்ல. He was doing ministry. He was living in a slum area. அவர் ஒரு சாதாரண ஒரு இடத்துல, ஒரு குடிசை வாழ் பகுதியில அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். I became very selfish. நான் ரொம்ப சுயநலக்காரியாய் மாறினேன். I told God, நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன், there are lots of rich people who came in our team. எங்க டீம்ல வந்ததுல நிறைய பணக்காரர்லாம் இருக்காங்க ஆண்டவரே. Why don't you tell them? ஏன் அவங்க கிட்ட உணர்த்தி அவருக்கு வாங்கி கொடுக்க கூடாது? So that evil thought came, jealous. அந்த ஒரு பொறாமை, ஒரு அந்த எண்ணம் எனக்கு வந்தது. I didn't give him, so I got 3. நான் 3 வாங்குனேன், அவருக்கு வாங்கி கொடுக்கல. I took it home. நான் 3 வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். So as months went by, பல மாசங்கள் போனது. somehow I came to happened to be at his house. ஒரு நாள் ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த போதகர், உதவி போதகர் எங்க டீமோட வந்தார் இல்லையா, அவர் வீட்டுக்கு நாங்க போக நேர்ந்தது. So 2 or 3 times I noticed on his bed, the bed was empty, there was no bed sheet. அவங்க வீட்டுக்கு போய் நாங்க அவர் வீட்ல உட்கார்ந்திருக்கும் போது 2-3 முறை நான் பார்த்தேன், அவங்க வீட்ல பெட்ல வெறும் பெட் தான் இருக்குது. அந்த பெட் மேல என்ன இல்ல, பெட் ஷீட் இல்ல. I felt so bad. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. And I said, sorry God. ஆண்டவரே என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. Next time I won't do that. அடுத்த முறை இந்த மாதிரி ஒரு தவறை நான் செய்ய மாட்டேன். Then years went by. வருஷங்கள் போனது. Now I'm in my 30s. இப்போ 30வது வயதுகளில இருக்கிறேன். Traveling in the van. இப்போ வேன்ல போயிட்டு இருக்கேன். Holding the pattu saree box. கையில பட்டு saree பாக்ஸ் வச்சிருக்கேன். So this God, like telling me, that time you miss, now you do this. ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு, அந்த டைம்ல நீ அந்த போதகருக்கு பெட்ஷீட் கொடுக்கல, இந்த டைம் இந்த போதகருக்கு அவருடைய மனைவிக்கு இந்த சாரியை கொடு அப்படின்னு சொல்றாரு. So immediately as soon as we reached the spot, their house, அவங்க வீட்டுக்கு போய் இறங்கின உடனே I got down, I told him, shall I give this pattu saree to pastor wife? பாஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க, இந்த பட்டு சாரியை அந்த பாஸ்டர் வைஃப்க்கு கொடுத்துறவா? He immediately said, okay, give, then he went inside. இவர் சொன்னாரு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டார் முன்னாடி. In my mind voice, no? என் மைண்ட் வாய்ஸ் சொல்லுது, you are not going to drape the saree.
நீங்க தான் கட்ட மாட்டீங்க. நீங்க அந்த சாரியை கட்ட போறதில்ல. So it was easy for him to say you. அதனால ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிடுங்க, கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு என் மைண்ட்ல சொல்லுது. But it was very hard for me to ஆனா என்னால கொடுக்கிறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. But went inside, I greeted the pastor and their family. அவங்க வீட்டுக்குள்ள போனோம், அந்த பாஸ்டருக்கு வாழ்த்துக்கள் சொன்னோம், ஸ்தோத்திரம் சொன்னோம், அந்த பாஸ்டர் வைஃப்க்கு வாழ்த்துக்கள் சொன்னோம். Immediately I gave the book because I should not change my mind. உடனடியாக என் மனசு மாறிட கூடாதுன்றதுக்காக உடனடியாக அந்த பட்டு சரியா அவங்க கையில கொடுத்துட்டோம். It was very hard for me. ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. Okay, then time came for us to travel. So we got on the train at 4 o'clock. அதுக்கு அப்புறமா 4 மணி ஆச்சு, நாங்களும் வந்து ட்ரெயின்ல ஏறணும். அந்த பாஸ்டர் வந்து எங்களை ஏத்தி விட்டாரு. As we were traveling, நாங்க ட்ரெயின்ல போயிட்டே இருக்கோம். I was sitting near the window and looking outside sadly. நான் வந்து ஜன்னல் பக்கமா ரொம்ப சோகமா உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். Then I thought I shouldn't have given. நான் ஒரு கொடுத்துற கூடாது அப்படின்னு என் மனசுல வந்துச்சு. Maybe I was emotional. ஒருவேளை நான் எமோஷனலா கொடுத்துட்டேனோ, I made a mistake. ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டேனோ, Oh God, what to do? ஆண்டவரே என்ன பண்றது? Then after 7 o'clock a call came from his friend. 7 மணிக்கு மேல அந்த பாஸ்டர் ஃபோன் பண்றார். And he talked to him and he thanked him for the pattu saree. எனக்கு ஃபோன் பண்ணி ஐயா அந்த பட்டு சாரிக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னார். And that pastor told him, அந்த பாஸ்டர் சொன்னாரு, for 7 years I couldn't get a saree for my wife. 7 வருஷம் என்னுடைய மனைவிக்கு என்னால ஒரு பட்டு சாரி எடுத்து கொடுக்க முடியாம இருந்தது. I had a desire to buy her. அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். But in my ministry I get a very few offering which is enough for me to run the family. ஏன்னா அவர் சொன்னார், எங்க ஊழியத்துல எங்களுக்கு வரக்கூடிய காணிக்கைகள் ரொம்ப குறைவு, அதை வைத்து சபை நடத்துவதற்கும் எங்க குடும்பத்தை நடத்துவதற்குமே அது போதுமானதாக தான் இருந்தது, அது மேல என்னால எதுவும் செய்ய முடியல. When I heard this, இந்த வார்த்தையை கேட்கும்போது, suddenly when you become sad, your throat chokes. சில நேரத்துல ரொம்ப சோகமாயிட்டா தொண்டை கட்டிக்கும். And the tears were just about to fall. கண்ணுல அப்படியே கண்ணீர் வந்து நிக்கும். And I felt very shame about myself. எனக்கு ஒரே வெக்கமாயிடுச்சு. I asked sorry God. ஆண்டவரே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். I become so selfish. நான் ரொம்ப சுயநலவாதியா மாறிட்டேனே. I said next time, அடுத்த முறை I make it a serious thing that whenever you tell, immediately I'm going to give. ஆண்டவரே நீங்க என்கிட்ட எப்போ குடுன்னு சொன்னாலும் எதை கொடுக்க சொன்னாலும் உடனடியா நான் கொடுத்துருவேன் ஆண்டவரே. Now I'm in my 40s. இப்போ என்னுடைய 40வது வயதுல நான் இருக்கிறேன். So whenever God tells me, எப்போல்லாம் ஆண்டவர் எனக்கு சொல்றாரோ, immediately I tell him, உடனே நான் பாஸ்டர் கிட்ட சொல்லுவேன், shall I give to நான் that இத person? உங்களுக்கு கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்பேன். Then I give it. உடனே நான் அதை கொடுத்துருவேன். See, one thing that I noticed in this 2 incidents, இந்த 2 சம்பவங்கள்ல ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். how God he cares for simple ordinary people. ஒரு சாதாரண மக்களுக்கு ஆண்டவர் அவர்கள் மேல் எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். One person was living in a slum area. ஒருத்தர் ஒரு குடிசை வாழ் பகுதியில வாழ்ந்து கொண்டிருந்தவர். He had a need. அவருக்கு ஒரு தேவை இருந்தது. Another person was living in a remote village. It was a very remote village. இன்னொரு போதகர் அவர் ரொம்ப ஒரு சின்ன கிராமம், ஒதுக்குப்புறமான ஒரு கிராமத்துல அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். And I saw the people around his place. அந்த மக்கள் சுத்தி வாழக்கூடிய மக்கள் எல்லாம் நாங்க பார்த்தோம். It is very difficult to do ministry in that community. அந்த போதகர் இருக்கக்கூடிய ஏரியாவுல ஊழியம் செய்வது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. I saw God how he cared for these pastors needs and desires. ஆனால் ஆண்டவர் இந்த மாதிரி ஊழியம் செய்யக்கூடிய தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவைகளை குறித்து ஆண்டவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். They were somewhere, they were nobody, no one knows them. அவங்க எங்கேயோ ஒரு கிராமத்துல இருக்காங்க, எங்கேயோ ஒரு குடிசை வாழ் பகுதியில் இருக்காங்க, அவங்கள பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. And when I think about this incident, இந்த சம்பவங்களை நான் நினைக்கும் போது I always remember Matthew 6:30. மத்தேயு 6:30 எனக்கு எப்பவுமே ஞாபகத்துக்கு வரும். Jesus tells, இயேசு பார்த்து சொல்றாரு, God will surely clothe you even more for you. உங்களுக்கு அதிகமாய் உங்களை உடுத்துவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So I have seen how God made me to give that pattu saree to that pastor wife. இங்க ஆண்டவர் என்கிட்ட பேசி அந்த பாஸ்டர் வைஃப்க்கு அந்த பட்டு சாரியை கொடுக்க வைத்தார். See, my point is, you may think I am nobody. நீங்க நினைக்கலாம் நான் யாரோ ஒருத்தர் என்ன பத்தி யாருக்குமே தெரியாது அப்படி நினைக்கலாம். I am not rich. நான் ஒன்னும் பெரிய பணக்காரர் கிடையாது. I don't have a family. எனக்கு ஒரு குடும்பம் இல்ல. I am alone. நான் தனியா இருக்கிறேன். Nobody cares. என்ன பத்தி யாருக்குமே என் மேல அக்கறை இல்ல. Nobody notices me. என்ன யாருமே கவனிக்கிறது இல்ல. Don't think like that. அப்படி நினைக்காதீங்க. There is a powerful God.
ஒரு சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். He is your father. அவர் உங்கள் தகப்பன். You know, whenever Jesus talks about God, எப்பெல்லாம் இயேசு பரமபிதாவை குறித்து பேசுகிறாரோ he always tells, அப்பெல்லாம் சொல்லுவாரு, my father, என்னுடைய தகப்பன் என்று your சொல்லுவார். father, உங்கள் தகப்பன் என்று சொல்லுவார். our father. நம்முடைய தகப்பன் என்று சொல்லுவார். So he is a God who cares for your needs. ஆகவே நம்முடைய தேவைகளை குறித்து அக்கறை உள்ள ஆண்டவர் அவர். And also whenever God tells you to give, அது மட்டும் இல்ல, எப்பெல்லாம் ஆண்டவர் நம்மளை கொடுக்க சொல்லி உணர்த்துறாரோ without a second thought, just give. ஒரு இரண்டாவது ஒரு யோசனை வர்றதுக்கு முன்னாடி உடனடியாக அதை செய்து விட வேண்டும். See, there are different ways in giving. நிறைய விதம் இருக்குது கொடுக்கறதுல. You see a person, you know their condition and you give. நீங்க ஒரு நபரை பாப்பீங்க, அவருடைய கண்டிஷனை பாப்பீங்க, அப்புறம் கொடுப்பீங்க. But in this condition, ஆனா இந்த நான் சொன்ன சூழ்நிலையில you don't know exactly what that person அந்த needs. நபர் என்ன சூழ்நிலையில் இருக்கிறாருன்னு உங்களுக்கே தெரியாது. Only God knows it exactly what they need. அந்த நபருக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் மட்டுமே அறிந்திருக்கிறார். Don't look at their appearance. அவங்களுடைய மேல இருக்கிற அப்பியரன்ஸ் நீங்க என்ன பண்ணாதீங்க, பார்த்து முடிவு பண்ணாதீங்க. Don't look at your situation also. உங்க சூழ்நிலை நீங்க பார்த்து முடிவு பண்ணாதீங்க. Don't argue with God. ஆண்டவரோடு கூட நீங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க. Just close your eyes and give. கண்ணை மூடிட்டு கொடுங்க. You may think, what will I get from this? இதுல நான் கொடுக்கறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி நீங்க யோசிக்கலாம். You receive a happiness. உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். You won't feel guilty. உங்களுக்கு அந்த குற்ற உணர்வு வராது. You won't feel sad. It won't stay in your mind for years. உங்களுடைய மனதிலே அந்த குற்ற உணர்வு, அந்த துக்கம் பல ஆண்டுகள் நிக்காது. So tonight I want to tell you again. இன்னைக்கு மறுபடியும் இந்த இரவுல உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது, when God tells you to give, ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லி இத குடு அப்படின்னு உங்களை சொல்லி உணர்த்தினால் please give it. தயவு செய்து உடனடியாக செய்து விடுங்கள். Happy New Year. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.